கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 24வது வசனம். மத்தேயு 24:24. Matthew 24:24. ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். அதாவது இயேசு கிறிஸ்து என்ன எச்சரிக்கிறார்னா, கடைசி காலத்தினுடைய வஞ்சனை என்ன இருக்குன்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயம், அற்புதம், இப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்கும் என்பதைத்தான் இங்க எச்சரிக்கிறாரு. என்ன சொல்றாரு? அநேக கள்ள கிறிஸ்துகள். எப்படி கள்ள கிறிஸ்துகள்? நான் தான் உங்களுடைய இரட்சகர், நான் தான் அபிஷேகிக்கப்பட்டவன், நான் தான் உங்களை விடுதலை கொடுக்கக்கூடியவன், என்னையதான் தேவன் அனுப்புனாரு, தேவன் என்கிட்ட தான் பேசினாரு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அநேகர் வருவாங்க. ஏன்னா மத்தேயு 24:5 ஆண்டவர் சொன்னாரு, என்ன, என் நாமத்தினாலே அநேகர் நான் தான் கிறிஸ்து என்று சொல்வாங்கன்னு. ஆதி திருச்சபையில 1ஆம் நூற்றாண்டிலே நம்ம பார்க்கிறோம். யோவான் எழுதுறாரு, 1 யோவான் 2:18, அநேக அந்தி கிறிஸ்திகள் ஆல்ரெடி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்ப இந்த கள்ள கிறிஸ்துகள் என்ன பண்ணுவாங்க? இயேசு கிறிஸ்துவ போல நடிச்சு அநேகரை தவறான பாதையில நடத்தக்கூடியதா. கள்ள தீர்க்கதரிசிகளும். இப்ப என்ன, கர்த்தர் என்கிட்ட அது சொன்னாரு, இதுதான் ஒரு புதிய வெளிப்பாடு, இது ரகசியமான மெசேஜ், வேற யாருக்கும் சொல்லல, இது எனக்கு நான் தீர்க்க தரிசனமான எனக்கு அதற்கான அதிகாரம் இருக்கு, நான் தீர்க்க தரிசனமா சொன்னா இது நடக்கும் பாருங்க, இதுதான் கர்த்தர் எனக்கு கொடுத்த தரிசனம், இப்படி காரியங்களை செய்ய சொன்னாரு, இதை பண்ண சொன்னாரு, இதுதான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அநேகர் அவங்க தீர்க்க தரிசனத்தை சொல்லி அவங்க தீர்க்க தரிசனம் நிறைவேறினதாகவும் செய்வாங்க. எரேமியா 23:16 சொல்லும்போது என்ன சொல்றாரு? கள்ள தீர்க்கதரிசிகள் என்ன பேசுவாங்க? அவங்களுடைய இருதயத்துல என்ன இருக்கோ அதை எடுத்து அவங்க தரிசனம் பார்த்தது போல சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதாக. 2 பேதுரு 2:1 சொல்லும்போது என்ன, கள்ள போதகர்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்க மக்களை அழிக்கக்கூடிய காரியங்களை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அடுத்து என்ன சொல்றாரு? அவங்க அநேக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். அவங்க செய்யக்கூடிய காரியம் என்ன? அவங்களுடைய வஞ்சனை டிசப்ஷன் என்னன்னு தெரியுமா? சூப்பர் நேச்சுரல் தான், மிரக்கிள்ஸ் தான். அதாவது உங்களால நம்ப முடியாத, உங்களால இது பண்ண முடியாத, கிரகிக்க முடியாத பல காரியங்களை செய்வாங்க. 2 தெசலோனிக்கர் 2:9 சொல்லும்போது சாத்தான் என்ன செய்வான்? அவன் பயங்கரமான பொய்யான அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வான் அப்படின்னு சொல்லு. அடுத்து சொல்லும்போது என்ன சொல்றாரு? கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வஞ்சனை அவ்வளவு மோசமா இருக்கும். ஏன்னா மனுஷனுடைய ஞானத்தினால அதை கண்டுபிடிக்க முடியாது, மனுஷனுடைய பகுத்தறிவுனால அதை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவனுடைய உணர்வுகளும் அவனுடைய காரியங்களும் என்ன ஆயிரும்? வஞ்சிக்கப்பட்டு போகும். அதனாலதான் அவங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்றாரு, அவங்களையே வஞ்சிக்க கூடியதாக. ஏன்னா அவங்கள இப்படிப்பட்ட ஒரு அழுத்தத்துல இந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு காரியத்தை இவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறார். சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நீங்க நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. கடைசி காலத்தினுடைய அடையாளம் எப்படி இருக்குன்னா, அற்புதங்களும் அடையாளங்களும் பயங்கரமா இருக்கும். சாத்தானுடைய திட்டம் என்ன தெரியுமா? அநேக கள்ள கிறிஸ்துகள், கள்ள தீர்க்கதரிசிகளை கொண்டு பயங்கரமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வது. ஆனா கர்த்தருடைய பாதுகாப்பு என்ன தெரியுமா? கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இதனால வஞ்சிக்கப்பட மாட்டார்கள். அதனால எனக்கு அருமையானவர்களே, நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம இந்த அற்புதம் அடையாளத்துக்கு பின்னாடி நம்ம போய் போகக்கூடாது. அற்புதம் அடையாளம் சொன்னாங்கன்னா அதை முழுமையா நம்ப கூடாது. அது எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். இன்னைக்கும் பாருங்க, நம்ம வாழுகிற இந்த சம காலங்கள்ல நான் தரிசனம் பார்த்தேன், கர்த்தர் என்கிட்ட சொன்னாரு, என்னை ஒரு கட்டடம் கட்ட சொன்னாரு, இல்ல என்ன ஒரு இது வாங்க சொன்னாரு, இல்ல என்ன ஒரு கோபுரம் கட்ட சொன்னாரு, அதனால நீங்க எல்லாம் காசை கொடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு இந்த மாதிரி சகோதரன் ஜெபம் பண்ணாரு, இல்ல இந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணாரு, உடனே எனக்கு சுகமாயிருச்சு, இதாயிருச்சு,
இல்ல எனக்கு பிசினஸ்ல போன தடவை லாஸ் வந்துச்சு, எனக்கு இவர் கூப்பிட்டு சொன்னாரு, உடனே எனக்கு இந்த வருஷமே எனக்கு 5 மடங்கு லாபம் வந்துச்சு, 10 மடங்கு லாபம் வந்துச்சு. இப்படி அநேக இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை சொல்லுவாங்க. எனக்கு அருமையானவர்களே, எல்லா இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களும் அற்புதங்களும் அது கர்த்தர்கிட்ட வந்தது கிடையவே கிடையாது. அதனால நீங்க இது எங்க இருந்து வருது, அவர்கள் என்ன நோக்கத்துக்காக செய்யறாங்க அப்படிங்கிறத பகுத்தறியக்கூடிய மக்களாக நீங்க இருக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. அப்ப என்னன்னா, கடைசி நாட்கள்ல என்ன நடக்கும்? வஞ்சனை நடக்கும். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ இந்த மகா உபத்திரவ காலகட்டங்கள்லையும் சரி, கடைசி நாட்களுடைய அடையாளம் அநேகர் எழும்பி கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள கிறிஸ்துகளும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து தங்களை வஞ்சிக்கக்கூடிய ஒரு காரியம் வரும்போது ஜனங்கள் மிக தெளிவாக அதை சரியான முறையில பார்த்து கொள்ள கற்றுக்கொள்ள கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று மாலை மன்னால சந்திப்போம்.